இன்னைக்கு நம்ம கோதுமை அவுல் அல்வா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னன்னு பார்க்கலாமா? கோதுமை அவுல் 1 கப், நெய் 6 டீஸ்பூன், அதுக்கப்புறம் கலர் கேசரி கலர் வந்து ஒரு சிட்டிகை, அதுக்கப்புறம் சர்க்கரை பார்த்திங்கன்னா 1 கப்புக்கு நான் வந்து அரை கப்புக்கு கொஞ்சமாக நான் வந்து சர்க்கரை எடுத்திருக்கேன். இதுக்கு அதிகமாக சாப்பிட்றவங்கன்னா நீங்கள் அரை கப் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வந்து ஏலக்காய் பொடி 1 டீஸ்பூன், அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நீங்கள் முந்திரி, பாதாம், பிஸ்தா, திராட்சை இந்த மாதிரி வேணுங்கிறவங்க வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் 1 கப் பால் எடுத்திருக்கேன், அரை கப் வந்து தண்ணி எடுத்திருக்கேன். இதுதான் இதுக்கு தேவையான பொருட்கள். இல்லை பால் வைக்க மறந்துட்டேன், நீங்கள் பால் வச்சுக்கோங்க. இப்போ இதில் ஃபஸ்ட்டு ஒரு பேனில் நெய் விட்டுக்கலாம். நெய் விட்டு அந்த அவுலை வந்து நம்ம வறுத்துக்கலாம். நல்லா வாசனை வர வரைக்கும் வறுத்துட்டு இதை வந்து ஆற வச்சுருங்க. இதுக்கிடையில் நீங்கள் அதே பேனில் நெய் விட்டு திராட்சையை தனியாக வறுத்துக்கலாம், பாதாமும் முந்திரியும் தனியாக வறுத்து செவக்க வறுத்து வச்சுக்கலாம். இது வந்து தனியாக வறுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க ஃபஸ்ட்டு, இந்த இது செய்கிறதுக்கு முன்னாடியே. இப்போ பாருங்கள், நான் ரெடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ ஃபஸ்ட்டு திராட்சையை வறுத்து முடிச்சாச்சு, அடுத்து முந்திரி பாதாமை நம்ம வறுத்துட்ருக்கோம். இப்போ வந்து இதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணுறீங்கன்னா, இந்த ஆறுன அவுலை வந்து நம்ம ஒரு ஓட்டி பொடி பண்ணி வச்சுக்கலாம். பாருங்கள், அவுலை வந்து பொடி பண்ணிக்கலாம். இப்போ நான் பொடி பண்ணி வச்சுருக்கேன். இப்போ இந்த அவுலை அந்த நம்ம வச்சுருக்க நெய்யில் நம்ம இந்த பேனில் போட்டுக்கலாம். இதோடு நீங்கள் பால் அதிகமாக சாப்பிட்றவங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 1.5 கிளாஸ் பாலே போட்டுக்கலாம், தண்ணி தேவையில்லை. இப்போ நான் பால் போட்டிருக்கேன். இந்த பால் வந்து இந்த அவுல் இழுத்துருச்சு, அதனால் இதோட நான் ஒரு அரை டு 3/4 கிளாஸ் தண்ணி விட்டு இதை நல்லா இந்த அவுல் வேக விட்டுக்கலாம். நம்ம வேக விட்டதுக்கப்புறம் இது நல்லா இந்த பால்லே நல்லா வெந்து வரணும். அந்த அவுல் வெந்து வரும் போதே இதில் கலர் போட்டுக்கலாம். உங்களுக்கு என்ன கலர் வேணுமோ நீங்கள் அந்த கலர் போட்டுக்கோங்க. இப்போ கலர் நல்லா மிக்ஸ் ஆகி அதில் நம்ம இப்போ நெய் அந்த சட்டியில் நம்ம ஒட்டாத இருக்கிறதுக்கு நெய் போட்டிருக்கோம். அது நல்லா வச்சு கிண்டிக்கலாம். கிண்டினதுக்கப்புறம் என்ன பண்ணணும்னா, இதில் வந்து நம்மளுக்கு இதுக்கு தேவையான சர்க்கரை ஏலக்காய் பொடியை நம்ம போட்டுக்கலாம். இப்போ அது கொஞ்சம் நேரம் அந்த வேகணும். இந்த கலர் இதாகணுன்னே கொஞ்சம் நேரம் வெந்ததுக்கப்புறம் நம்ம சர்க்கரை ஏலக்காய் பொடி போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், சர்க்கரை ஏலக்காய் பொடி போட்டிருக்கோம். இப்போ இதை நல்லா சர்க்கரை ஏலக்காய் பொடி போட்டோன்னே நல்லா கிண்டிக்கலாம். கொஞ்சம் நேரம் கிண்டிட்டு அதை நல்லா வேக விடணும். இப்போ பாருங்கள், நல்லா அதை வந்து சுற்றியும் நல்லா வச்சு நல்லா கரண்டியை நல்லா அவங்க இது பண்ணி நல்லா கிண்டினா தான் அந்த சர்க்கரை வந்து எல்லா சைடுமே வந்து பரவும். இப்போ நல்லா கிண்டிகிட்ருக்கோம் நம்ம. இப்போ வந்து நல்லா அல்வா வந்து பிறண்டு வந்துருச்சு. இதை லைட்டாக ஒரு 5 மினிட்ஸ் வச்சதுக்கப்புறம் நம்ம இதில் பாதாம், முந்திரி, பிஸ்தா போட்டுக்கலாம். பாருங்கள், இப்போ மிச்சம் இருக்க நெய்யை வந்து இதில் விட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். இப்போ வந்து நம்மளுக்கு கோதுமை அவுல் அல்வா வந்து ரெடி ஆகிடுச்சு. இது உங்களுக்கு நீங்கள் வந்து ஹெல்த்தியான ஒரு டிஷ்ஷும், அவுல் சாப்பிடாதவங்க இந்த மாதிரி நீங்கள் டிஃப்ரெண்ட்டாக பண்ணி கொடுத்தீங்கன்னா அவங்களுக்கும் பிடிக்கும். செஞ்சு பாருங்கள். இப்போ வந்து நல்லா நம்மளுக்கு பிறண்டு வந்துருச்சு அல்வா. இப்போ வந்து அல்வா பிறண்டு வந்தோடனே இதை நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இது மேலே நம்ம வறுத்து வச்சுருக்க முந்திரி, பாதாம், திராட்சை போட்டு நம்ம இறக்கிடலாம். இப்போ நம்மளுக்கு அல்வா ரெடி ஆகிடுச்சு. செஞ்சு பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை போடுங்க. எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோ பார்த்ததுக்கு நன்றி.